ஹாய், இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராடு. கான்ட்ராக்ட் ஆக்டில் ஃப்ராடை பற்றி என்ன சொல்லுதாங்க தான் பார்க்க போகிறோம். ஃப்ராடுன்னா என்னன்னா, இன்டென்ஷனலி மேட் வித் த நாலேஜ் ஆஃப் இட் இஸ் ஃபால்ஸ் வித் எ வியூ டு டிசீவ் த அதர் பார்ட்டி. இது என்னென்னா, இன்டென்ஷனலி மிஸ்ரெப்ரசன்டட், ஒரு விஷயத்தை தப்பாக சொல்லுது, மனப்பூர்வம் தெரிஞ்சுக்கிட்டே சொல்லுது. இன்டென்ஷன்னா மனப்பூர்வம் தெரிஞ்சுக்கிட்டே செய்தது. ரெண்டாவது, வித் த நாலேஜ் தட் இட் இஸ் ஃபால்ஸ், அது தப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே செய்தாங்க. மூணாவது, அதை ஏமாற்றணும்னு செய்யுது. இந்த 3 கண்டிஷன் இருந்தால் தான் ஒரு விஷயத்தை ஃப்ராடுன்னு நம்ம சொல்ல முடியும். செக்ஷன் 17 எதெல்லாம் ஃப்ராடு அப்படின்னு சொல்லுவாங்க. 5 கேஸு சொல்லுவாங்க. 1, ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன், ஒரு விஷயத்தை தப்பாக சொல்லுது. ஆக்டிவ் கன்சீல்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட், ஒரு விஷயத்தை மறைச்சு வைக்கிது. ப்ராமிஸ் மேடு வித்தவுட் இன்டென்ஷன் ஆஃப் பெர்ஃபார்மிங், அதை செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிட்டே ஒரு ப்ராமிஸ் கொடுத்து அதுவும் கூட ஃப்ராடு தான். எனி அதர் ஆக்ட் ஃபிட்டட் டு டிசீவ், இதுக்குள்ளே வராது, வேறு எதுவும் இருந்தால் அது ஃப்ராடுக்குள்ளே சேர்க்க முடியும்னா சேர்த்துக்கிடுங்க. 5வது, வேறு ஆக்டில் ஒரு இதை ஃப்ராடுன்னு சொல்லியிருந்தால் அதுவும் ஃப்ராடில் வரும். இப்போ இதை பார்ப்போம். தேர் மஸ்ட் பி எ ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன், ஒரு தப்பான விஷயத்தை சொல்லணும். இதில் தப்பான விஷயத்தை சொல்லுது மட்டும்ல இல்லை, என்னவா இருக்கணும், அங்கே அது தெரிஞ்சுக்கிட்டே சொல்லணும். வேணும்னா இன்டென்ஷன் ஏமாற்றணுங்க இன்டென்ஷனோட சொல்லணும், அப்போ தான் அது ஃப்ராட். இதான் நம்பர் 1 சொல்லுது, ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன். இதுக்கு ஒரு கேஸ் இருக்குது, டெரி வர்சஸ் பீக்குன்னு, ஒரு பழைய கேஸ், ரொம்ப பழசு. இதில் ட்ராம் ஓட்டுறதுக்கு பெர்மிஷன் கிடைச்சது அவனுக்கு. மெக்கானிக்கல் பவர் ஆர் ஸ்டீம் பவர். பார்லிமெண்ட்டில் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பார்லிமெண்ட்டில் பெர்மிஷன் கொடுத்தாங்கவும் இவன் என்ன நினச்சிக்கிட்டாங்க, இன்னும் ஒரு பெர்மிஷன் கூட வாங்க வேண்டியிருந்தது போர்ட் ஆஃப் ட்ரேடுங்கிறதுல. பார்லிமெண்ட்டில் கொடுத்ததுனால அதுவும் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க ஷேர் எல்லாம் ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணி ஷேரெல்லாம் வாங்கிட்டாங்க. கம்பெனியில் அந்த போர்ட் ஆஃப் ட்ரேடு பெர்மிஷன் கிடைக்காதனால கம்பெனியை க்ளோஸ் பண்ண வேண்டி வந்தது. எல்லாரும் அப்போ இவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்தாங்க. கோர்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா, இது ஏமாத்தலை, ஏன்னா இவனோட இன்டென்ஷன் இல்லை ஏமாற்றணும்னு. இவன் என்ன நினச்சிக்கிட்டாங்க, பார்லிமெண்ட்டில் ஆக்ட் பாஸ் ஆனால் போர்ட் ஆஃப் ட்ரேட்லேயும் பெர்மிஷன் கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் இது இன்டென்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2, ஆக்டிவ் கன்சீல்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். 2வது, ஆக்டிவ் கன்சீல்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட், ஒரு விஷயத்தை வேணும்னே மறைச்சி வைக்கிது. பேசிவ் கன்சீல்மெண்ட்னா சொல்லாமல் விட்டுட்டு போயிட்டான், மறைச்சிட்டான். இது வேணும்னே அவன் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு மறைச்சி வைக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு கார் விற்க போகிறான், காரை மீட்ரு எடுத்துகிட்டு 0 ஆக்கிட்டான். 0 ஆக்கிட்டு இந்த காரு மீட்ரு வேலை செய்யலை அப்படின்னு 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்க மீட்ரு எடுத்துகிட்டு அதை 0 ஆக்கிட்டு இந்த காரு மீட்ரு வேலை செய்யலை, அதனால் எவ்வளோ ஓடி இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது ஆக்டிவ் கன்சீல்மெண்ட், அவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறது. அப்படி இல்லஸ்ட்ரேஷன் 2 கொடுத்துருக்காங்க 17. ஒன்று ஒரு குதிரை, அது அன்சவுண்டு, அதாவது நல்ல குதிரை இல்லை, அதை வாங்குறவனுக்கு அது சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்னு அது ஃப்ராட் இல்லைன்னு சொல்லுதாங்க ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நம்ம பார்த்த செக்ஷன் 17. இன்னும் ஒன்று இருக்குது, அது ஒரு குதிரை விற்காரு. யாருக்கு விற்காருன்னா மகளுக்கு. அவள் அப்போ தான் 18 இயர்ஸ் முடிஞ்சு 19 வயசு ஆகுது. அவளுக்கு விற்கும்போது இவர் சொல்லணும், ஏன்னா அவருக்கு சொல்லக்கூடிய டியூட்டி இருக்குது மக, அதனால் சொல்லணும், சொல்ல வேண்டிய டியூட்டி இருக்குது, அவர் சொல்லணும் அப்படிங்கிறது 2 எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் கன்சீல்மெண்ட்னா வேணும்னே மறைச்சி வைக்கிறது. அதில் மியர் சைலன்ஸ் இஸ் நாட் ஃப்ராட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு விஷயத்தை சொல்லாமல் இருக்குது ஃப்ராடு கிடையாது. அதில் 2 விஷயம் இருந்ததுன்னா ஃப்ராடு. வென் தேர் இஸ் எ டியூட்டி டு ஸ்பீக் வேர் எ சைலன்ஸ் இஸ் டிசெப்டிவ். நார்மல் ஜென்ரல் ரூலு ஆக்டிவ் கன்சீல்மெண்ட்டில் ஜென்ரல் ரூலு சைலன்ஸு நம்ம ஃப்ராடுன்னு எடுக்க முடியாது. ஆனால் 2 இடத்துல எடுக்கலாம். ஒன்று என்னது, வேர் தேர் இஸ் எ டியூட்டி டு ஸ்பீக். நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், மகளுக்கு குதிரை விற்காரு, மக சின்ன பிள்ளை, அப்போ தான் 18 முடிஞ்சு 19 வயசு ஆகுது, அவளுக்கு விஷயம் தெரியாதுங்கனால அஸ் எ ஃபாதர் ஹி ஹஸ் எ டியூட்டி டு ஸ்பீக். பேசணுன்னு அவருக்கு ஒரு கட்டாயம் இருந்தது, அதனால் அவர் பேசணும். அந்த இடத்துல அவர் பேசாமல் இருந்தார்னா அது ஃப்ராடு அப்படின்னு
அந்த செக்ஷன் 17ல் கொடுத்துருக்க இல்லஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்த கண்டிஷன் வேர் தேர் இஸ் ஏ டிசெப்டிவ். சில சமயத்தில் நம்ம பேசாமல் இருக்கிறது கூட ஒரு பேசுனதுக்கு அர்த்தமாகும். இதில் சி இல்லஸ்ட்ரேஷன் 17ல் சொல்லுவாங்க, ஒருத்தர் குதிரையை வாங்க வராரு, நீ ஒன்றும் சொல்லலைன்னா நான் இந்த குதிரை நல்ல குதிரைன்னு நினச்சிக்கிடுதேன், சவுண்டு அன்சவுண்டு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிடுதேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ என்ன ஆகுது, நீ ஒன்றும் சொல்லலைன்னா நான் வாங்கிக்கிடுதேன்னா அப்போ இவர் சொல்லலைன்னா இவர் சொன்ன மாதிரி நல்ல குதிரைன்னு சொன்ன மாதிரி. அதனால் இங்கே சைலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீச். இவர் சைலன்ஸாக இருந்தால் அவர் என்ன எடுத்துக்கிடுவார், இவர் சொல்லிட்டார் நல்ல குதிரை அப்படின்னு. அந்த மாதிரி 2 கண்டிஷனில் mere silence is fraud. Other than this, mere silence is not a fraud. இதில் இந்த சைலன்ஸில் அவனுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருந்தால் கண்டுபிடிக்கணும். இவர் சைலன்ஸாக இருக்கார், அவனுக்கு இது ஃப்ராடாக இருக்குமோ கண்டுபிடிக்கிறது வழி இருக்குமோ. இப்போ குதிரையை இவர் ஒன்றும் சொல்லலை, அவனாக கண்டுபிடிச்சிட்டான்னா கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்குன்னா அதை கண்டுபிடிக்கணும். அது அந்த சமயத்தில் இது ஃப்ராட் ஆகாது. அதே மாதிரி சப்சக்வெண்ட்டாக சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்தாலும் இவங்க சொல்லணும், இல்லைன்னா அதுவும் ஃப்ராடு தான். உதாரணத்துக்கு டிஎஸ் ராஜகோபால் ஐயர் வெர்சஸ் சவுத் இண்டியன் ரப்பர் கம்பெனி ஒர்க்ஸு. கொஞ்சம் பேரை வச்சுட்டு இவங்கெல்லாம் டைரக்டர் நீங்கள் எங்கள் கம்பெனியில் ஷேர் வாங்குங்க அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. சப்சக்வெண்ட்டாக அவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, நான் கம்பெனி டைரக்டராக இல்லைன்னாங்க. ஷேர் வாங்கும்போது அவங்க டைரக்டர் இல்லை. அப்போ இந்த கம்பெனிக்கு ஒரு டியூட்டி இருக்குது. பின்னால் இவன் ஷேர் வாங்கும்போது பொசிஷன்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்குன்னா கம்பெனிக்கு ஒரு டியூட்டி இருக்குது, அதை அறிவிக்க வேண்டிய டியூட்டி. அது செய்யலைன்னு சொன்னால் கூட அது ஃப்ராடு. அப்புறம் பாதி பேசிட்டு பாதியை விட்டுட்டாலும் அது ஃப்ராடு அப்படிங்காங்க. ஹாஃப் ட்ரூத், பாதி பேசினார் பாதி விட்டுட்டார். உதாரணத்துக்கு ஒரு குதிரையை விற்கார், ரேஸ் குதிரை, இது எத்தனையோ ரேஸில் கலந்துக்கிட்டே அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஒரு நிலையும் ப்ரைஸ் வாங்கலாம், இல்லாட்டா அது அந்த குதிரையே அந்த ஓடி முடிக்கலை அப்படிங்கிற குதிரை மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அதை சொல்லாமல் விட்டுட்டார். இவர் சொன்னார்னு என்ன செய்யணும், முழுசையும் சொல்லணும். பாதி சொல்லிவிட்டு பாதியை விடக்கூடாது. ஹாஃப் ட்ரூத் சொன்னால் அதுவும் கூட ஃப்ராட். இவர் என்ன சொல்லியிருக்காரு, குதிரை எல்லாம் ஓடுது, இத்தனை ரேஸில் ஓடி இருக்கு அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கு பின்னால் அதில் எதுவும் நெகட்டிவ் இருந்தால் அதுவும் கூட அவர் சேர்த்து சொல்லணும். நெக்ஸ்ட்டு 3வது, என்ன பார்த்தோம்னா ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம். 2வது என்ன பார்த்தோன்னு சொன்னால் ஆக்டிவ் கன்சீல்மெண்ட் ஆஃப் ஆக்ட். அதில் கூடயே நம்ம சைலன்ஸையும் பற்றி பார்த்துட்டோம். இப்போ 3வது ப்ராமிஸ் மேடு வித்தவுட் இன்டென்ஷன் ஆஃப் பெர்ஃபார்மிங் இட். ஒரு பொருளை வாங்கும்போது இதுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவன் முடிவு பண்ணி வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அது ஃப்ராடு. இதில் ஒரு கேஸு டிடிஏ வர்சஸ் ஸ்கிப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட். இவன் வீடு கட்டி விற்கான், இவனுக்கு வீடு கட்டியிருக்கதே ஒரு 100 யூனிட்டு தான் இருக்குது. 1000 பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க வீடை விற்கிறதுக்கு. டெஃபினட்டாக இது ஃப்ராடு. ஏன்னு சொன்னால் அவனால் அது டெலிவரியே கொடுக்க முடியாது, ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்க முடியாது. 100 வீடு தான் இவனால் கட்டவே முடியும் அந்த இடத்துல. ஆனால் 1000 வீடுக்குள்ளே அட்வான்ஸை வாங்கிட்டாங்கன்னு அது ஃப்ராடு. இது எந்த வகையில் வருது, ஏ ப்ராமிஸ் மேடு வித்தவுட் இன்டென்ஷன் ஆஃப் பெர்ஃபார்மிங் இட். 1000 பேருக்கு வீடை கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு 1000 பேர்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டு அட்வான்ஸ் வாங்கினான். அது போக எனி அதர் ஆக்ட் ஃபிட்டட் ஆர் டிசைன் டு டிசீவ். இப்போ நம்ம 3 காமனாக சொல்லிட்டாங்க. இது போக வேறு எதுவும் இருந்தால் கூட நீங்கள் ஃப்ராடாக எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்காரு, அந்த ப்ராப்பர்ட்டியில் டிஸ்பியூட் இருக்குது, கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை சொல்லாமல் விற்றுட்டாங்கன்னா அது ஏமாத்துறது. அதனால் அந்த மாதிரி விஷயங்களையும் கூட ஃப்ராடுன்னு தான் சொல்லணும் அப்படின்னு இப்போ 4 பார்த்துட்டோம். 5வது ஆக்ட் ஆர் ஒமிஷன் டெக்ளேர்ட் டு பி ஃப்ராடுலன்ட் பை லா. சில லா சிலதை ஃப்ராடு அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு கம்பெனிஸ் ஆக்டில் சில விஷயங்களை ஃப்ராடுன்னு கம்பெனிஸ் ஆக்ட்லேயே டெக்ளேர் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் ஃப்ராடு அப்படின்னு. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் சில விஷயங்களை இதெல்லாம் ஃப்ராடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுகளெல்லாம் எதில் வரும், இந்த ஃப்ராடு டெஃபனிஷனுக்குள்ளே வரும். இனி அடுத்தது நம்ம மிஸ்ரெப்ரசன்டேஷனை பற்றி பார்ப்போம் அடுத்த செஷனில்.